அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சொந்தங்களே, நான் திப்பணப்பட்டியிலிருந்து தென்றல் தமிழும் தென்காசி மாவட்டம் திப்பணப்பட்டி மாதவன் சுப்பையா நாடார் பொன்னம்மாளுடைய அன்பு மகன், 5வது புதல்வர் திரு MS லோகநாதன் மஞ்சுளா என்ற முத்துக்கனி அவருடைய மூத்த புதல்வன் சுப்பையா நாடார் என்று சொல்லும் மதனகோபால் அகில திரட்டு விரிவுரையாளர், நிறுவனர் துளசி நகர் பட்டிமன்ற நடுவர், அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் தலைவர் போன்ற பதவிகளை அலங்கரித்து வருகின்ற சுலோ மதனகோபால் ஆற்றுகின்ற உரையை கேட்டு மகிழுங்கள். வாழ்வதில் குறைவராது மக்களும் கிளைகளோடு நாள்வழி பலனுண்டாகும் நாரணேரருளினாலே. கலியுக கடவுள் ஐயா வைகுண்டர் இன்றைய சுவாமித்தோப்பு என்னும் இடத்தில் பொன்னப்ப நாடாருக்கும் வெயிலு அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர்களிட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். அந்த காலத்திலே ராஜாக்களுடைய ஆட்சியில் திருவிதாங்கூர் மன்னருடைய ஆட்சி நமது குமரி வரை பரவி இருந்தது. அப்பொழுது அவர்கள் பொன்னப்ப நாடாரையும் வெயிலம்மாளையும் அழைத்து, இந்த குலத்தில் பிறந்த ஒரு மகனுக்கு முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் வைக்கக்கூடாது, இன்று முதல் உன்னுடைய மகனுடைய பெயர் முத்துக்குட்டி என்று பெயரை மாற்றினார் திருவிதாங்கூர் மகாராஜா. அப்பொழுதெல்லாம் மன்னரை எதிர்க்கின்ற தைரியமோ ஆளுகின்றவர்களை எதிர்க்கின்ற தைரியமோ யாரிடத்திலும் இல்லை. அதே போல் பொன்னப்ப நாடாரிடத்திலும் இல்லை. அன்று முதல் ஐயாவினுடைய பெயர் முத்துக்குட்டி என்று அழைக்கப்பட்டது. 1833 ஆண்டு 2/3/1831 மகனாக பிறந்த ஐயா வைகுண்டர் இளமையிலேயே பல்வேறு சாதனைகளை செய்ததால் அவர்களுக்கு அரசாங்கத்தார்கள், அன்றைய திருவிதாங்கூர் மன்னர் பல்வேறு சோதனைகளை கொடுத்து பல்வேறு துன்பங்களை கொடுத்தார்கள். அதிலே ஐயாவுக்கு தோல் நோய் வந்தது. அந்த தோல் நோய் வந்தவுடனே அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அப்பொழுது பெற்றோர்கள் கனவில் தோன்றி, திருச்செந்தூர் உன் மகனை அழைத்து வா, உன் நோயை நொம்பலங்களை எல்லாம் தீர்க்கிறேன் என்று கடவுளுடைய வாக்குப்படி தந்தையும் தாயும் பொன்னப்ப நாடாரும் வெயிலு அம்மாளும் தொட்டில் போட்டு குழந்தையை எடுத்துச் செல்கின்றார்கள். முத்துக்குட்டியை திருச்செந்தூர் நோக்கி செல்கிறார்கள். அங்கே திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு மாசி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாசி 19-20 வாக்கிலே ஐயாவினை திருச்செந்தூர் கடல் நோக்கி அழைத்து சென்று கடலிலே குளிக்க சென்று அனுப்புகிறார்கள். உள்ளே சென்ற ஐயா வைகுண்டர் மகரமாக வெளியே வருகிறார். அப்பொழுது வெளியே நின்ற பொன்னப்ப நாடாரும் வெயிலு அம்மாளும், கடலிலே போன மகன் இன்னும் வரவில்லையே என்று அன்னை கதறி அழுகிறாள். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கன்று இன்றும் நான் பார்க்கின்றோம் என்ற பெற்றோரும் தன் குழந்தைகளை எப்பொழுதும் பாரமாக பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைய குழந்தைகள் நாளைய பெரியவர்கள், இன்றைய பெற்றோர்கள் நாளைய முதியவர்கள். அந்த முதியோர்களை பராமரிக்க வேண்டிய குழந்தைகள் எதிர்காலத்தில் துச்சமென மதிக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் படுகின்ற துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. எனவே அன்பு சொந்தங்களே, உறவுகளே, ஐயாவளி பிள்ளைகளே, பெற்றோர்களை பேணி பாதுகாருங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை எப்படி பேணி பாதுகாக்கிறீர்களோ அதே போலதான் நீங்கள் பிற்காலத்திலே பாதுகாக்கப்படுவீர்கள். எனவே பெற்றோர்களை பேணி பாதுகாத்து அகில திரட்டை அறியுங்கள். அகில திரட்டிலே சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் திருக்குறளுக்கு ஒப்பான கருத்துக்களை ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கின்றார். ஐயா வைகுண்டர் ஒரு தீர்க்க தரிசி. ஐயா 192 ஆண்டுகளுக்கு முன்பே ஊசி முறையதிலே காடும் மலையும் காண கண்டேன் சிவனே ஐயா, வானவெள்ளி உதிக்கும் முன்னே வந்தேனடா வையகத்தில், பூமியிலே வெடித்து புத்தி சொல்ல நான் வருவேன், பல்லாக்கு நான் தருவேன் பதறாத என் மகனே.
இப்படி எண்ணில்லா கருத்துக்களை ஐயா உபதேசமாக வழங்கியிருக்கின்றார். இன்றும் ஒன்று சொல்லியிருக்கின்றார். சந்திரனும் சூரியனும் வடக்கும் தெற்குமாக திசை மாறி உதிக்க கண்டேன் சிவனே ஐயா. பெட்டை கோழிக்கு 8 பொம்பையை தொட்டு தந்தது யாரடா? பெட்டை கோழி கூவ கொண்டேன் சிவனே ஐயா. பெட்டை கோழி எப்படி போகும் நீங்க நினைக்கலாம். இன்று பெண்கள் ராஜ்யத்தில் ஆண்டு வருகின்றார்கள். பெண்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அதற்கு அடிப்படை காரணம் கல்வி. ஒரு மனிதனை முழுமையாக்குவது கல்வி மாத்திரமே. கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவரை என்று சொன்னார் தெய்வப்புறவர் திருவள்ளுவர். ஏனென்றால் கல்வி மட்டுமே ஒரு மனிதனை கலங்கரை விளக்கமாக மாற்றும். சேற்றிலே கிடந்தவனும் கூட ஒரு காலத்திலே உயர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி அடிப்படை. எனவே கல்வி ஒருவருமே மட்டுமே ஒரு மனிதனை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும். கற்றது கையளவு, கற்க வேண்டியது கடலளவு. நெல்லோம் கற்றுவிட்டோம் என்று நினைப்பது தவறு. ஆணைக்கும் அடிசருக்கும் தெரியுமா? நான் ஒரு பெரிய ஞானி, எனக்கு உலகம் தெரியும், நான் ஜாதகம் கணிக்கேன், நான் அவரிடம் பேசுவேன் இவரிடம் பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற சிலரும் இருக்கின்றார்கள். அதெல்லாம் தவறு. உலகத்திலே எவர் ஒருவர் பெற்றோரை பேணி பாதுகாக்கிறாரோ, எவன் ஒருவன் தர்மம் செய்து வாழ்கின்றானோ, எவன் ஊரிலே நியாயமாக இருக்கின்றானோ, அகிலத்திலே சொன்னது போல பொய்யரோடு அன்பு பொருத்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியீர் என் மகனே. பொய்யரோடு அன்பு பொருத்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியீர் என் மகனே. நல்லவர்களாய் இருக்காவிட்டால் பிள்ளைகளோடும் உங்களுக்கு, சும்மா சொல்லல ஐயா, நல்லவர்களாய் இருக்காவிட்டால் பிடிகள் வரும் உங்களுக்கு. வாழும்போது தர்மம் செய்யுங்கள், இருக்கும்போது தர்மம் செய்யுங்கள். நாம் ஏழையாக பிறக்கலாம், தவறில்லை. கல்வி